இன்றைய முதன்மை செய்திகள். SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு தொல்லை கொடுக்க கூடாது என தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீப்பற்றி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உஸ்டேரியில் பூ நாரைகள் எனப்படும் ஆஸ்திரேலியா பிளமிங்கோ பறவைகள் குவிந்து வருகின்றன. செய்திகள் தொடர்கின்றன. SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு தொல்லை கொடுக்க கூடாது என தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் SC/ST மாணவர்களின் கல்வி செலவு முழுவதையும் அரசு ஏற்கும் திட்டம் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றி விவாதிப்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் கல்வித்துறையின் ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை இயக்குநரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, துணை இயக்குனர் சிவராமன், முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம், நோடல் அதிகாரி பழனி, ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் கல்வித்துறை ஆதிதிராவிடர் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கூறுகையில், கடந்த 2023-2024 கல்வியாண்டு கட்டணமாக ரூபாய் 38 கோடியை அந்தந்த பள்ளிகளுக்கு அரசு வழங்கியுள்ளது. அரசு நிர்ணயம் செய்துள்ள கல்வி கட்டணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் வசூலிக்க வேண்டும். கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது. மேலும் முன்கூட்டியே மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு தொந்தரவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. அதுபோன்று நடந்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கோடை வெயில் காரணமாக அதிக அளவு AC பயன்படுத்துவதால் மின்னழுத்தம் ஏற்பட்டு மின்தடை ஏற்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் டிரான்ஸ்பார்மர் அதிக அழுத்தம் தாங்காமல் வெடிக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வரும் நிலையில் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் நேற்று இரவு 8 மணி அளவில் திடீரென அதிக சத்தத்துடன் வெடித்தது. இதை கண்ட பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடினர். தொடர்ந்து டிரான்ஸ்பார்மர் 20 நிமிடங்களுக்கும் மேலாக எரிந்து கொண்டிருந்தது. அதையடுத்து முதலியார்பேட்டை போலீசார், மின்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததுடன் அங்கிருந்து பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் தானாக தீ அணைந்து நின்றது. இதனைத் தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் சரி செய்த பின்பு மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 30 நிமிடங்களுக்கும் மேலாக பதட்டமான சூழல் நிலவியது. புதுச்சேரி உஸ்டேரியில் பூ நாரைகள் எனப்படும் ஆஸ்திரேலியா பிளமிங்கோ பறவைகள் குவிந்து வருகிறது. புதுச்சேரியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஊசுட்டு ஏரி அமைந்துள்ளது. புதுச்சேரி தமிழக பகுதிகளை உள்ளடக்கி 800 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. இங்கு உள்நாட்டு பறவைகள் மட்டுமின்றி மத்திய ஆசியா, ஐரோப்பியா, சைபீரியா, ரஷ்யா நாடுகளில் இருந்து எண்ணற்ற பறவை இனங்கள் நவம்பர் மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை இரை மற்றும் இனப்பெருக்கம் செய்து வருகின்றன. ஏராளமான அரிய வகை பறவைகள் வந்து செல்வதால் கடந்த 2008ஆம் ஆண்டு உஸ்டேரியை பறவைகள் சரணாலயமாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் 130 வகையான 20,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வருகிறது. உஸ்டேரி சுற்றுலா தலமாகவும் உள்ளது. ஏரியில் உள்ள பறவைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர். தற்போது உஸ்டேரியில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் தற்போது பூ நாரைகள் எனப்படும் ஆஸ்திரேலியா பிளமிங்கோ பறவைகள் நூற்றுக்கணக்கில் ஏரியில் குவிந்துள்ளன. இப்பறவைகளை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் பறவை ஆராய்ச்சியாளர்கள் ஏரிக்கு வந்துள்ள பிளமிங்கோ பறவைகளை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். அக்னி நட்சத்திரம் நிறைவையொட்டி புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் இன்று மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவடைவதால் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மூலவருக்கு இன்று காலை 10:30 மணியளவில் 1008 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் இந்த இளநீர் அபிஷேகத்தை கண்டுகளித்தனர்.
மேலும் பொதுமக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பலர் தங்களால் முடிந்த இளநீரை வாங்கி அபிஷேகத்திற்காக கொடுத்தனர். அதேபோன்று உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த இரட்டையர்கள் கலந்து கொண்டு பதக்கம் வென்றுள்ளனர். யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகங்களில் பதிவு செய்வதற்காக விசாகா ஸ்போர்ட்ஸ் சார்பில் துப்பாக்கியை ஒரே கையில் பிடித்து சுடுதல், தோளில் சுமந்து சுடுதல், குறித்த நேரத்தில் ஏர்கன் புல்லட் நிரப்புதல் என உலக சாதனை நிகழ்ச்சி சென்னை ராஜா கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றது. 5 தனி நபர்கள் மற்றும் 1 இரட்டையர்கள் கலந்து கொண்ட இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் புதுச்சேரி வானரப்பேட்டை அலைக்கன் வீதியை சேர்ந்த ரவிக்குமார், சுகுமதி இவர்களின் புதல்வர்கள் இரட்டையர்களான சிறுவர்கள் துருவன், துவாகரன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன் மற்றும் மஞ்சு ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த சிறுவர்களுக்கு பாராட்டி பதக்கங்களை வழங்கி சான்றிதழ்களை வழங்கினர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் காவல்துறையின் நடவடிக்கையால் போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்கப்பட்டு வருவதாக டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை இளைஞர்களிடம் ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரம் போட்டிகள், இருசக்கர வாகன பேரணி, வாக்கத்தான் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இந்த நிலையில் புதுச்சேரி பாண்டி மெரினாவில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் 2 நாட்கள் கடற்கரை வாலிபால் போட்டிகள் நேற்று நடத்தப்பட்டது. இதனை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தொடங்கி வைத்து பேசுகையில், போதைப் பொருட்கள் விற்பவர்களை பிடிக்க சிறப்பு குழுக்கள் அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இதனால் தற்போது போதைப் பொருள் விற்பனை குறைந்துள்ளது. முற்றிலும் போதைப் பொருட்களை விற்பனை நீங்கும் வரை சோதனை நடவடிக்கைகள் தொடரும் என்றார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா, உதயஞ்சாலை ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். கோட்டஞ்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த கோட்டஞ்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த 5ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றும் பொருட்டு பால் காவடி, அலகு காவடி, மயில் காவடி எடுத்து வீதியுலாவாக வந்து தீக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் வீதியுலா நடைபெற்றது. தீமிதி திருவிழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அருகே திருப்பட்டணத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுவன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருப்பட்டணத்தை சேர்ந்த சந்தோஷ் என்கிற 8ஆம் வகுப்பு மாணவன் நேற்று மாலையில் இருந்து காணவில்லை என பெற்றோர்கள் தேடி வந்தனர்.
இந்த நிலையில் திருப்பட்டணத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் திருமலைராஜன் ஆற்று பாலத்தில் சிறுவன் 10க்கும் மேற்பட்ட இடத்தில் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பலியான சிறுவன் சந்தோஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பட்டினத்தை சேர்ந்த 19 வயது இளைஞர் ஒருவருடன் சந்தோஷ் விளையாடியதை அப்பகுதியினர் பார்த்ததாகவும் அதைத் தொடர்ந்து கொலை நடைபெற்றுள்ளதால் அந்த இளைஞர் சந்தோஷை கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தி மற்றும் கையுறைகளை ஆன்லைன் மூலமாக வாங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர் விசாரணையில் கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சின்ன காலாப்பட்டு பகுதியில் தனியார் சொகுசு விடுதிக்காக உயர் மின்னழுத்த புதைவட மின்பாதை அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை அடுத்த சின்ன காலாப்பட்டு ஆலமரத்து வீதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதனிடையே கடற்கரையில் உள்ள தனியார் சொகுசு விடுதி 10 அடி அகலம் கொண்ட இந்த வழியை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் அடிக்கடி இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் கடற்கரையில் உள்ள தனியார் சொகுசு விடுதிக்கு செல்வதற்காக ஆலமரத்து வீதி வழியே உயர் மின்னழுத்த புதைவட மின் பாதை அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. இதற்கு அப்பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் ஆலமரத்து வீதி என்பது 10 அடி அகலம் கொண்ட குறுகிய சாலை. இந்த சாலை கீழேதான் குடிநீர் குழாய், கழிவுநீர் குழாய் அனைத்தும் செல்கிறது. இதே வழியில் மீண்டும் உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைத்தால் இங்கு உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் எதிர்ப்பால் மின்பாதை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அயோத்தி பாலராமர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக உள்ளார் என்றும் ராமர் கைவிட்டு விடுவாரோ என்பதால் தான் விவேகானந்தர் பாறைக்கு மோடி வருகிறார் என்று வைத்திலிங்கம் எம்பி விமர்சித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம், புதுச்சேரியில் மேல் படிப்பு படிக்க மாணவர்களும் பெற்றோர்களும் சான்றிதழுக்காக வருவாய்த்துறைக்கு அலைகின்றனர். முதல்வர் இதை சரியாக கவனிக்கவில்லை. அறிவிக்கப்படாத மின்வெட்டு புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது. மின்துறை அமைச்சர் தொகுதியிலேயே இந்த பிரச்சனை உள்ளது. பொதுமக்கள் மின்வெட்டால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் பற்றி ஆளுநரும் டிஜிபியும் தான் சொல்கிறார்கள். முதலமைச்சர் அமைச்சர்கள் வாய் திறப்பதே இல்லை. யார் இதில் துணையாக உள்ளார்கள் என்றே சந்தேகம் எழுகிறது. அயோத்தி ராமர் கோயில் கட்டிய இடத்தில் இந்தியா கூட்டணி தான் வெல்வோம். அயோத்தி பாலராமர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக உள்ளார். ராமர் கைவிட்டு விடுவாரோ என்பதால் தான் விவேகானந்தர் பாறைக்கு மோடி வருகிறார். ஆக நிச்சயம் ராமர் மோடியிடம் இல்லை என்றார். மீண்டும் முதன்மை செய்திகள். SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு தொல்லை கொடுக்க கூடாது என தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீப்பற்றி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உஸ்டேரியில் பூ நாரைகள் எனப்படும் ஆஸ்திரேலியா பிளமிங்கோ பறவைகள் குவிந்து வருகின்றன. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.